என் செல்ல குழந்தையே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ உணர்ந்து விட்டாயானால், அதுவும் உணர்வு பூர்வமாக நீ உணர்ந்து விட்டாயானால், நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நல்ல செய்தியினை நீ நிச்சயமாக கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, இந்த வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்கு நான் இப்பொழுது தருகின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புத செய்தியாக இருக்க போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், நிச்சயமாக இதில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் உன்னை வந்து சேரப்போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளை, நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாதே. ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு விஷயமும் உன்னை விட்டு தட்டிச் செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். கடைசியில் உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன் வாழ்விற்கு மிகவும் அத்தியாவசியமான விஷயமாக உன் கைகளில் கிடைக்கும். அது கிடைத்த பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய உன்னதமான தருணத்தை நீ உணர்ந்து கொள்வாய். எதற்காக நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம், எதற்காக நாம் இத்தனை வேதனைப்பட்டோம் என்று என் பிள்ளை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சபட்ச சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்துவிடும். எல்லா நேரத்திலும் உன்னால் இதுபோன்று சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியவில்லையே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? ஏதோ ஒரு மனக்கவலை எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இந்த மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய நேரமாக நாளைய விடியல் இருக்கப் போகின்றது. ஆனால் அதற்கு நான் சொல்கின்ற இந்த சக்தியின் நடமாட்டத்தை இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, உணரப் போகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கின்றது, ஏதுவாக இருக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருக்க முடியும், என்னவாக இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை மனதிற்குள் உனக்கான மகிழ்ச்சியையும் சேர்த்து நீ என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையினுடைய மனது எதை பற்றி எல்லாம் மனதார நினைத்து இந்த வாழ்க்கையில் தனக்கானதாக யோசிக்கின்றதோ அந்த நேரம் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் தெளிவில் இருக்கட்டும். நல்ல நேரம் வாழ்க்கையில் எப்பொழுது வந்து விட்டதாக உன் மனதிற்கு தோன்றுகின்றதோ அப்பொழுதிலிருந்தே அதற்கான விஷயங்களை செய்ய நீ தயாராகி விடலாம். இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாவற்றையும் நீ இனி ஒரு நாளும் உனக்கானது என்றோ உன்னை சார்ந்தது என்றோ ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. துன்பங்கள் பல கடந்து வாழ்க்கைக்கான இன்பங்களை அடையக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று இரவு உன் இல்லத்திற்குள் நடமாடக்கூடிய அந்த சக்தி என்ன தெரியுமா? உன் இல்லத்திற்குள் இன்று உன் இல்லத்திலிருந்து இறந்து போன சிலரினுடைய ஆத்மாக்கள் நடமாடப் போகின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்கள் இன்று முழுமையும் உன்னை நோக்கியே இருக்கப் போகின்றது. ஏனென்றால் நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியலாக இருக்கப் போகின்றது. அதனால் நாளை உன் இல்லம் தேடி அவர்கள் வருவார்கள். நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள். அவர்களின் மனமுழுக்க நீ இருக்கின்றாய் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்டப் போகின்றார்கள். என் தங்கமே, எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் இத்தனை காலமும் நீ இருந்து கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு உனக்கு முடிவு தெரிய போகின்றது. அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு நீங்க போகின்றது. என்னென்ன விஷயங்களுக்காக மனம் வேதனைப்பட்டு மனம் சோதனைக்கு ஆளாகி என் பிள்ளை நீ நின்றாயோ அந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய தெளிவு உன்னை உச்சபட்ச சந்தோஷத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது. இவர்களின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பதை நீ எப்படி உணரப் போகின்றாய் தெரியுமா? பொதுவாகவே
தெய்வ சக்தி உன் இல்லத்திற்குள் நடமாடினால் எந்த ஒரு உணர்வு பூர்வமான எண்ணங்கள் உனக்குள் தோன்றுமோ அதே போன்ற உணர்வு பூர்வமான எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக தோன்றும். அது எப்படி என்று அம்மா சொல்கின்றேன், கவனமாக கேள். இரவு 12 மணிக்கு மேலாக உனக்கான ஒரு விழிப்பு, அதிலும் குறிப்பாக காலை நேரம் 3 மணிக்கு மேல் சட்டென்று ஏதாவது ஒரு விதமான பதட்டத்தோடு நீ எழுந்திருக்கிறாய் என்றால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் உன்னால் உறங்க முடியாது. மனது அமைதியாக இருக்கும். அந்த பதற்றம் அத்தோடு நின்றுவிடும். உன் மனது அமைதியடைந்து எதையோ பற்றி சிந்தித்துவிட்டு அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து உறக்கத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு நிலை அதிகாலையில் உனக்கு வருகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ உனக்கானது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எப்படி தெரியுமா? அப்படி ஒரு விழிப்பு உனக்கு அதிகாலையில் வருகிறது என்றால் அதிகாலை நேரத்தில் உனக்கு இப்படி ஒரு விழிப்பு வந்து நீ உறங்காமல், ஆனால் மனதில் எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாய் என்றால் தெய்வ சக்தியோ, முன்னோர்களின் சக்தியோ, உன் குலதெய்வ சக்தியோ யாரோ ஒருவர் உன்னோடு பேச முயற்சி செய்கிறார்கள் அல்லது உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்துகிறார்கள் என்று அர்த்தம். அதனால் இது போன்ற அதிகாலை நேரத்தில் வருகின்ற விழிப்பு உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தருணம். சட்டென்று திடுக்கென்று எழுந்திருக்கும் பொழுது உனக்குள் பதட்டம் இருந்தாலும் அடுத்த நொடி அது உன்னை விட்டு போய்விடும். ஏதோ ஒரு சாந்தம் மனதிற்குள் இருக்கும். இந்த தருணத்தை குறித்து வைத்துக்கொள். இது உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு தருணம். என் பிள்ளையே, அதுபோல 12 மணிக்கு மேலாக உனக்கு ஒரு விழிப்பு தட்டுகிறது. அந்த நேரம் நீ எழுந்திருக்கின்றாய் என்றால் அதன் பிறகு நீ தண்ணீரை அருந்திவிட்டு உறங்கச் செல்கின்றாய். இதற்கு இடையில் நீ விழிப்பு தட்டுகின்ற நேரத்தில் உனக்கு ஏதேனும் ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த நாளில் நாளை அமாவாசை என்பதனால் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களினுடைய நடமாட்டம் உன் இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். நாளைய விடியலில் முழு மனதார நீ அவர்களை அழைக்கின்ற விதத்தை பொறுத்து உன் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள். நான் சொல்வது நிச்சயமாக என் குழந்தை உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவர்களின் நடமாட்டத்தை நீ உணர்வதற்காகத்தானே இத்தனை காலமும் வேதனைப்பட்டாய். எத்தனையோ பேர் தன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களை இன்னமும் நினைத்து நினைத்து கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருந்திருந்தால் என்று எதற்கெடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தையைத்தான் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள். ஏனென்றால் ஒருவர் இல்லாதது அவர்கள் இல்லாது போன பிறகுதான் அதனுடைய அருமை என்னவென்று தெரியும். அந்த அருமையை தெரிந்து கொண்ட பிறகு இவர்கள் இப்பொழுது எப்பொழுதுமே அவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள உனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக உனக்கே தெரியும். நம் வாழ்க்கையில் ஏதோ நடக்கின்றது, நம் வாழ்க்கையில் எதுவோ நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உணர்வு பூர்வமாக நமக்கே தெரிய வரும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற சக்திகள் என்னவென்று நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன சக்திகள் இருக்கின்றது என்பதனை நீ நடந்து உனக்கானதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்கப் போகின்ற நாள் நாளைய ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை நாள். நாளைய விடியலில் உனக்கான வெற்றியும் உனக்கான நல்ல செய்தியும் சர்வ நிச்சயமாக வந்து கிடைக்கப் போகின்றது. இத்தனை காலமும் என் பிள்ளை தோற்று போனதாய் நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கான மிக பெரிய விஷயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நீ தொலைத்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை வந்து மகிழ்ச்சியோடு சேரும். நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். இனி வரப்போகின்ற நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாள் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே.
இனி எல்லாமும் உன் வசமாக மாற என்னுடைய ஆசிகள் உன்னோடு இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.